சினிமா நேயர்களுக்கு வணக்கம். பெருந்துளசி பயணிகள் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனலில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி கவிதாலயம். அந்த நிறுவனம் துவங்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை சொல்லிடுறேன். அதாவது பாலச்சந்தரோட சொந்த நிறுவனம் கவிதாலயம். அந்த நிறுவனம் பாலச்சந்தர் அவர்கள் சினிமாவுக்கு நாடகத்துறையிலேருந்து அரசாங்க ஊழியராக இருந்து அதுக்கப்புறம் நாடகத்துறைக்கு அதுக்கப்புறம் சினிமாவுக்கு வர்றாரு. அப்படி சினிமாவுக்கு வரும்போது அவர் இயக்குன முதல் படம் நீர்க்குமிழி. அதுதான் ஃபஸ்ட்டு படம். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். தொடர்ந்து மேஜி சந்திரகாந்த், நாணல், சர்வர் சுந்தர் நிறைய அந்த படங்கள்லாம் அவர் கதவசனம் இருந்து சர்வர் சுந்தரெல்லாம் இவர் கிருஷ்ண பஞ்சு தான் டைரக்ஷன் பண்ணார். ஆனால் கதவசனம் இவருது. மேஜி சந்திரகாந்த் இவரே ஏவிஎம் நிறுவனத்துக்காக டைரக்ஷன் பண்ணது. அப்புறம் சௌகர்யானிக்காக காவி தலைவர் ஒரு படம் டைரக்ஷன் பண்ணி கொடுத்து, ஜெமினி கணேசனுக்காக நானவண்டிலின்னு ஒரு படம் டைரக்ஷன் பண்ணி கொடுத்தது. அது அரங்கேற்றம், புன்னகை, இப்படி பல நல்ல படங்கள், பல அற்புதமான படங்கள், புது புது கதை, நிறைய படங்கள். கமலஹாசனை வச்சு, ரஜினிகாந்தை வச்சு நிறைய படங்கள், தெலுங்குலாம் பெரிய ஹிட்டான படம். அபூர்வங்கள்லேருந்து பல படங்கள் பண்ணார். அதேமாதிரி கமலஹாசனை வச்சு நிறைய படம் பண்ணார். அவர் புன்னகை மன்னன் எல்லாமே நிறைய அவர் நடித்த படங்கள் நிறைய பண்ணியிருக்காரு. மனதில் உறுதி கொண்டெல்லாம் நிறைய படங்களில் பண்ணிகிட்டு இருந்தவர். அந்த படங்கள்லாம் வெளிய நிறுவனங்களுக்காக அவர் பண்ணிகிட்டு இருந்தார். வெளிய நிறுவனம்னா அதான் இப்போ சொன்னோமே, கலைகந்திரா, ஏவிஎம், ராமாரங்கண்ணர், சௌகர் ஜானகி, ஜெமினி கணேசன், இப்படி பல நிறுவனங்கள் வெளி நிறுவனம் பல பேருக்கு ஒரு 100க்கு 100 ஜெய்சங்கர் வச்சு ஒரு படம் பண்ணார். இப்படி எல்லாருக்கும் அவர் படம் பண்ணி தனக்கு சொந்தமாக ஒரு நிறுவனம் தான் கவிதாலயம். தன்னுடைய இவ்வளோ வருஷம் நம்ம ஃபீல்டு உள்ள இருக்கோம், இவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கோம், நமக்கு சொந்தமாக ஒரு நிறுவனம் வேணும்னு தான் அந்த கவிதாலயா தொடங்கினார். அந்த கவிதாலயா நிறுவனம் அந்த தொடங்கின உடனே முதல் ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு அவர் ஒரு திட்டமிட்டார். அந்த பிளான் ஏன் ரஜினிகாந்த், ஏன்னா அபூர்வங்கள்லேருந்து பல படங்கள் ரஜினிகாந்தை வச்சு அவர் நிறைய எடுத்து எல்லாமே இட்டு பரபரப்பாக பேசப்பட்ட படங்கள், லாபத்தை கொடுத்த படங்கள். அப்படி இருக்கும்போது ரஜினிகாந்தை வச்சு ஏன் நம்ம முதல் படத்தையே நம்ம இயக்கக்கூடாது, நம்ம எடுக்கக்கூடாது கவிதாலய நிறுவனம் சார்பில்னு ஒரு முடிவுக்கு வந்தார். அவருக்கு என்னென்னா, அந்த கவிதாலயத்தில் பெரும்பாலுமே வெளியாளுங்களை வச்சு தான் இயக்க சொல்வார். கதையை மாறும். அதாவது அவர் புரட்சிகரமாக புதுமையாக திரைக்கதை அமைப்பார், புது விதமாக கதை சொல்லுவார். நினச்சி பார்க்க முடியாத ஒரு டேர்னிங் பாயிண்ட்லாம் அந்த கதையில் இருக்கும். அப்படிலாம் கதை பண்ணுறவர் அவர். அதனால் அவர் அந்த மாதிரி படங்களுக்கு மட்டும் அவர் டைரக்ஷன் பண்ணிக்கின்னு கமர்ஷியல் படம் பண்ணணும், சென்டிமெண்ட் படம் பண்ணணும், வேறு மாதிரி பண்ணணும், ஜாலி படம் பண்ணணும் அப்படின்னா அவங்களெலாம் வச்சு பண்ண சொல்லுவார். லட்சுமி வச்சு ஒரு படம், மாலை பட்டால்னு ஒரு படம் பண்ணார். இப்படி நிறைய படங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தார். அப்போது அவர் கவிதாலயம்ங்கிறது முதல் முறையாக 1981 தொடங்கி முதல் முறையாக அவங்க எடுத்த படம் நெத்திக்கன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் அதில் ஹீரோவாக நடித்தார், டபுள் ஆக்ஷனாக நடித்தார், அப்பா புள்ளியாக நடித்தார். அந்த படத்தை எஸ்பி முத்துராமனை விட்டு தான் இயக்கிறதுக்கு கேட்டார். எஸ்பி முத்துராமன் அன்றைக்கி பெரிய நிறுவனங்கள், ரஜினி படம், கமல் படம், ரஜினி படம் மாறி இயக்கிட்டு இருந்தார் எஸ்பி முத்துராமன். ஏவிஎம் நிறுவனத்தில் தொடர்ந்து படம் பண்ணிகிட்டு இருந்தார். பெரிய பெரிய நிறுவனங்களாக அவர் தேடி படம் கொடுத்துட்டு இருந்தாங்க. பெரிய பெரிய ஹீரோக்கள் வச்சு அவர் படம் பண்ணிட்டு இருந்தார். அப்போது அந்த நேரத்தில் தான் அவர் கவிதாலயத்துக்கு அவர் கூப்பிட்றாரு. முதல் முறையாக நாங்கள் கவிதாலயம் சொந்த நிறுவனம் தொடங்கியிருக்கோம், அந்த நிறுவனத்துக்கு முதல் படத்தை நீங்கள் இயக்கணும் அப்படின்னு கூப்பிட்டு சொன்னி அவர் பயங்கர ஹாப்பி ஆகிட்டார், ரொம்ப சந்தோஷப்பட்டார். உண்மையிலேயே முதல் படத்தையும் நம்மளை கூப்பிட்டு கொடுக்குறாரு, அதுவும் கவிதாலயத்தில் நமக்கு கிடைச்சது பெரிய பாக்கியம், ஏவிஎம் மாதிரி ஒரு பெரிய மரியாதைக்குரிய நிறுவனம் அப்படின்ட்டு சந்தோஷமாக பேசுகிறாரு. என்ன மாதிரி பண்ணலான்னு அவங்களுக்குள்ள ஒரு ஐடியா பேசுகிறாங்க. ஒரு என்டர்டெயின்மெண்ட், கமர்ஷியல், உங்கள் பாணியிலே பண்ணுங்கள், வேறு என்னை எதுவும் கேட்காதீங்க, உங்களுக்கு எந்த மாதிரி கதை பண்ணால் ரஜினிக்கு சூட்டபுளாக இருக்குமோ அப்படி ஒரு கதையை செலக்ட் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு இவர் பாலச்சந்தர் சொல்கிறாரு. அவருடைய குழுவோட உட்காந்து என்ன பண்ணலாம், எந்த கதை பண்ணலான்னு யோசிக்கும்போது அப்போது ஒரு படம் ரிலீஸ் ஆகி எம்ஏ காஜா டைரக்ஷனில் கண்ணாடின்னு ஒரு படம், விஜயன் ஒரு நடிகர், அவர் டபுள் ஆக்ஷன் நடிச்சிருப்பார் அப்பா புள்ளியா. அந்த டோட்டல் கதை எம்ஏ காஜா டைரக்ஷனில் வந்த படம். அந்த கதை அப்போது பெருசாக ஒன்றும் போகல அந்த படம். அதனால் அந்த படம் பார்த்தவொடனே அவருக்கு பிடிச்சதால ஏன் அதை செலக்ட் பண்ணி அதே ரஜினி வச்சு நம்ம மாற்றி எடுக்கக்கூடாதுன்னு ஒரு பிளானில் அந்த படத்தை பார்க்குறாங்க. பார்த்தா பிடிச்சி போச்சு, ரஜினியும் போட்டுக்கிட்டாங்க, ரஜினியும் பிடிச்சிருச்சு. அவரை வர வச்சு கொஞ்சம் ஸ்கிரிப்டெல்லாம் மாற்றி அவருடைய பாணிக்கு ஏற்ற மாதிரி ஸ்டைல்லாம் பண்ணி திரைக்கதை அமைச்சு ஆர்டிஸ்ட்லாம் போட்டு ரஜினிகாந்த் டபுள் ஆக்ஷன், சரிதா, லட்சுமி, அந்த அப்பாவுக்கு லட்சுமி ஜோடியாக போட்டாங்க, சரிதா நடித்தாங்க.
அப்புறம் வந்து மேனகா நடித்தாங்க. ஒரு சின்ன ரஜினிகாந்துக்கு மேனகா ஜோடியாக நடித்தாங்க. இவங்க எல்லோரும் ஜோடியாக போட்டு அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் கமர்ஷியல் ஜாலி. அதுவும் ரஜினிகாந்த் அவ்வளோ கலகலப்பாக நடித்த ஒரு படம் அந்த நெற்றிக்கண். அதுவும் அப்பா வயசில் நடித்த ஒரு படம் முழுக்க கிளாப்ஸ் வாங்கியிருப்பார் அந்த படத்தில். ஒவ்வொரு சினிமே கிளாப்ஸ் தான். அம்மாவும் பிள்ளையும் ஒரு கல்யாணத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார். ஏன்னா இவருக்கு எழுத்து நடக்கிற ஒரு விஷயம், அது கல்யாணத்துக்கு இவங்க போயிருப்பாங்க, அதை வந்து இவருக்கு தெரிஞ்சிடும். ஆனால் அவங்க இல்லைன்னு போய் சொல்லுவாங்க, மறைப்பாங்க. அதை வர வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டைல்லாம் பண்ணுவார். அவர் பண்ணக்கூடிய ஸ்டைலு, ஒரு அடிக்கிறது, அப்புறம் லட்டு எடுத்து சாப்பிட்றது, அடிக்கிறது, சிகர் லைட்டு ஆன் பண்ணுறது, அடிக்கிறது, சுயண்டு உட்காருறது, இப்படி ஒரு மாதிரி ஸ்டைலிஷாக பண்ணி தேட்டரில் பெரிய கிளாப்ஸ் வந்தது. அவருடைய ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும். டைலாக் டெலிவரி, பேசுறது, நடிக்கிறது, அந்த படம் பெரிய அளவுக்கு வரவேற்பு பெற்றது. நெற்றிக்கண் அப்படிங்கிறது ஒரு பெண் பித்தனாக நடிச்சிருந்தார். அது அப்பா நடிகர். அவரை திருத்தணும்னு மகன் ட்ரை பண்ணுறது, சரிதா மூலிமா அவருடைய உதவியோடு அவரை திருத்தத்துக்கான எல்லா வேலையும் சின்ன ரஜினிகாந்த், அதாவது அவருடைய மகன் முயற்சி பண்ணுவார். என்னென்னோ வகை பார்ப்பார், அவரை திருத்தவே முடியாது. அவர் அதே வேலையாக இருப்பார். மாற்றி அவரை திருத்தினாங்களா இல்லையான்றதான் அந்த கதை. அது ஒரு ஜாலியாக காமெடியாக என்டர்டெயின்மெண்ட்டாக அந்த படம் பண்ணியிருந்தாங்க. அந்த முதல் படமே எஸ்பி முத்துராமன் அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டாக கமர்ஷியலாக அவங்களுக்கு எடுத்து கொடுத்தாரு. பாலச்சந்தர் வந்து வித்தியாசமான படங்களை எடுக்கக்கூடியவர். அவர் எப்பவுமே அவருடைய இயக்கத்திலும் சரி, அவர் போகிற நிறுவனங்களுக்கு கொடுக்குற கதையும் சரி அப்படி தான் இருக்கும். ஆனால் அவர் இதில் டோட்டலாக தலையில்லை. நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கே நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் பண்ணுற மாதிரியே என்ன எடுத்து கொடுக்குறீங்களோ அதுவே படம், அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஏன்னா முதல் படம் எங்கள் நிறுவனத்தில் நீங்கள் இயக்குற முதல் படம், அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் நடிக்கிற முதல் படம், நான் எதுலேயுமே தலையில்லை, உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுங்கன்னாங்க. ரஜினிகாந்த் வந்து உண்மையிலே ஒரு நிமிஷம், ஏன்னா முதல் படம் அவங்க நிறுவனம் அந்த படம் ஓடணும், அதுக்காக அவரும் அதில் உட்காந்து கதை டிஸ்கஷன்லாம் கூட இருந்து அந்த நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கான எல்லா வேலையும் கூட வந்து ஹெல்ப் பண்ணார் ரஜினிகாந்த். அதேமாதிரி முத்துராம் சாரும் அவருடைய பாணியில் ரஜினிகாந்துக்கே உரிய உள்ள அந்த ஸ்டைலு, சிகரெட் பிடிக்கிறது, ஃபைட் பண்ணுறது, பாட்டு பாடுறது, எல்லாமே நடக்கிறது ஸ்டைல் எல்லாமே அதெல்லாம் ஃபுல்லாக சேர்த்து அவ்வளோ ஜாலியாக. மேனகா அவளோட ஒரு பாட்டு, சரிதாவோட ஒரு பாட்டு இருக்குது. இன்னும் பெரிய ரஜினிகாந்த் அவருக்கும் இவங்களுக்கும் சரிதாவுக்கும் மோதல் வரும். அவங்க மோதலில் அந்த பாடுற பாட்டு, இப்படி எல்லா என்டர்டெயின்மெண்ட்டும் வச்சு அந்த படத்தை பண்ணாங்க. பாலச்சந்தர் தொடங்கி அந்த நிறுவனம் அந்த படம் பெரிய வெற்றி பெற்றுச்சு. அந்த படம் பெரிய வரவேற்பு பெற்றுச்சு. உண்மையிலே யாருக்குமே இது இப்போ கண்ணாடின்னு ஒரு படத்தை தான் இவங்க மாற்றி எடுத்தாங்கன்னு தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு ஸ்கிரிப்டெல்லாம் டோட்டலாக மாற்றி தான் அது பண்ணாங்க. ரஜினிகாந்தும் அவரோட ஸ்டைலில் அந்த கதையை மாற்றி கொடுத்தாரு. முத்துராம சார் வந்து பயங்கர கமர்ஷியலாகவும் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் ஜாலியாகவும் படம் பார்க்குறவங்க ஹாப்பியாக வெளியே போகிற மாதிரி தான் அந்த படத்தை எடுத்து கொடுத்தாரு. அவ்வளோ அழகாக அந்த படம் வந்தது. முதல் படம் கவிதாலயத்துக்கு பெரிய முதல் படமே இட்டு. ரஜினிகாந்துக்கு ரொம்ப சந்தோஷம். அவருடைய தொடங்கின அந்த அவருடைய நிறுவனத்துக்கு தன்னை கூப்பிட்டு நடிக்க சொன்னது. ஏன்னா அவர் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தினது அபூர்வங்களில் முதல் முறையாக தன்னை கண்டுபிடிச்சி அறிமுகப்படுத்தினவர் அவர் முதல் முறையாக தொடங்குற அந்த பேனருக்கு நாம் நடிக்கிற ஒரு படம் நடித்து கொடுத்தோம் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு சந்தோஷம். அந்த படமும் நல்லபடியாக வெளியே வந்து அவருக்கு வெற்றி பெற்றதுல அவர் பயங்கர ஹாப்பி. அது முத்துராம் சாருக்கு என்ன ஹாப்பினாக்கா, எல்லா நிறுவனத்துலையும் பண்ணிட்டோம், ஆனாலும் கவிதாலயத்தில் அதுவும் பாலச்சந்தர் சார் கூப்பிட்டு நமக்கு ஒரு வாய்ப்பு தராங்க. அவங்க நிறுவனம் முதல் தொடங்க நிறுவனத்துக்கே நமக்கு வாய்ப்பு தந்தாங்கன்னா அது பெரிய விஷயம்ட்டு ரொம்ப ஹாப்பியாக அந்த படத்தை பண்ணார். இந்த படத்துக்கு உயிரோட்டமாக இருந்த காரணமே விசுவோட வசனங்கள் தான். அவ்வளோ அந்த அளவுக்கு அந்த கதையை மாற்றி கண்ணாடியில் வேறு மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அதோட கதை அமைப்பே வேறு. அப்பா பிள்ளை அவன் பொம்பளை பொறுக்கி அவனை எப்படி திருத்த பார்த்தாங்கன்னு ஒரு சாதாரணமாக நேரடியாக ஒரு கதை போயிருக்கும். ஆனால் இதில் அப்படி இல்லை, எல்லாமே மாற்றி கமர்ஷியலாக என்டர்டெயின்மெண்ட்டாக எல்லாம் ரூட்லாம் போட்டு நிறைய நடிகர்களை உள்ளே சேர்த்து கேரக்டர்லாம் சேர்த்து டயலாக்லாம் மாற்றி விசுசாரெலாம் வச்சு டயலாக்லாம் மாற்றி லட்சுமி மாதிரி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டை ஈக்குவலாக அவங்களுக்கு சவால் விட்டு ரஜினியோட மோத வச்சு, அதே மாதிரி சரிதாவையும் அவரோட மோத வச்சு, மேனகான்னு ஒரு ஜோடி வச்சு, இதில் என்னன்னாக்கா லக்ஷ்மியோட நடிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ரஜினிகாந்த் உண்மையிலேயே அவர் இதெல்லாம் நடிச்சிருக்காரு, பொல்லாதவன்லாம் நடிச்சிருக்காரு. இருந்தாலும் அவருக்கு என்ன ஆச்சரியனாக்கா இப்படி ஒரு சிறப்பாக வந்து ஒரு இதுவை வந்து இந்த படத்தில் லட்சுமியோட ஈக்குவலாக அவர் நடிக்கிறாருங்கிறது தான் பெரிய விஷயம். சமாளித்தேன் நான் அப்படின்னு தான் ரஜினி பேட்டியை கொடுத்தாரு. அந்த அம்மா ஒரு ரியாக்ஷன்லாம் பேலன்ஸ் பண்ணுறது பெரிய விஷயமா இருந்தது. என்ன அவங்க மிரட்டுறது, அப்புறம் நாங்கள் அவங்கள அடிக்கிறது, அவங்க ரியாக்ஷன் பண்ணுறது, அவ்வளோ அற்புதமாக அந்த அம்மா நடித்து கொடுத்தாங்க லட்சுமின்னு ரஜினி சார் சொல்லியிருந்தார். அதேமாதிரி சரிதாவோட மோதுறது அந்த படத்தில் சவால் தான். ரஜினிகாந்துக்கு படம் முழுக்க சவால் தான். மேனகாவோட லவ் சீனில் அந்த டூயட் அதுக்கேற்ற மாதிரி ஆக்ட் பண்ணுறது, அதே மாதிரி சரிதாவோட மோதுறது, மாமனாராக மோதுறது, ஒரு முத்தவராக போய் நடித்து அவர் பெண் பெற்றுறது கண்டுபிடிச்சி இது பண்ணுறது, அசிங்கப்படுத்துறது தான் சரிதாவோட ரோல். அது எதாவது பையன்தான் அதுக்கு பிளான் பண்ணுவார்.
அதேமாரி லட்சுமி தன் பொண்டாட்டிக்கிட்ட வந்து பொண்டாட்டி பார்த்தாலே அலறுவாங்க, பயப்படுவாங்க, மிரட்டுறது, இப்படி எல்லா வகையிலுமே தன்னுடைய ஸ்டைலிஷை படம் முழுக்க எல்லாருக்கும் சேலஞ்சு பண்ணி நடித்து அந்த படத்தை பெரிய ஹிட்டாக்குனார். டோட்டலாக மாற்றி கொடுத்தாங்க. அது உண்மையிலே பாலச்சந்தருக்கு ரொம்ப பிடிச்சிது. அவர் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. ரஜினிகாந்துக்கு ஒரு பெரிய ஒரு அங்கீகாரத்தை இந்த படம் கண்டிப்பாக வாங்கி தரணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் பெரிய பரபரப்பாயிட்டார். நிறைய படங்கள் புக்காகி நிறைய விதவிதமான கதாபாத்திரங்கள் தைரியமாக அவர் நடிக்கிறதுக்கு காரணம் அப்பாவா மாமனார் பல கேரக்டர்லாம் அவர் மாறி மாறி வர்றதுக்கு இந்த படம் தான் முக்கிய காரணமாக இருந்தது. இப்படி ஒரு வேஷம் போட்டு வயசான கேரக்டரும் நடித்தார்ல, அதுக்கப்புறம் தான் துணிஞ்சு அவர் வயசானவராக நடிக்கிறதுக்கு அவர் தயாரானார். அப்படி ஒரு தைரியத்தை ரஜினி கொடுத்த படம் தான் நெற்றிக்கண். அப்படின்னா தப்பு எவன் செஞ்சாலும் தப்பு தான் அப்படிங்கிறது பிள்ளையிலேருந்து மருமகள்லேருந்து எல்லாருமே அவர் மிரட்டுவாங்க. அவங்க மிரட்டலுக்கு அவர் பயந்தாரா இல்லை அவரை ஜெயிக்க முடியாமல் இவங்க தோத்தாங்களான்றது தான் இந்த கதையை சொல்லப்பட்டிருக்கோம். அவ்வளோ அழகாக அந்த படத்தை எடுத்திருப்பாங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தை செய்தியோடு உங்களுக்கு சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.